ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. இன்றைக்கி ஒரு முக்கியமான தாட்டை பற்றி ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறோம். என்ன கான்செப்ட்னா, பீப்புள் ஆர் இர்ரேஷனல், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணாதீங்க. பெட்டர் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், டோன்ட் ட்ரை டு மேக் தம் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா சமீப காலமாக ஓகே, அந்த நடிகர் அவ்வளோ வச்சுருந்தார், அந்த மனைவி அந்த கணவரோட விவகாரத்துக்கு கோர்ட்டு ஃபைல் பண்ணிட்டாங்க, இவருக்கு குடும்பத்தையே ரன் பண்ண தெரிலன்னா எப்படி நாட்டை ஆழ்வார், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட நார்சிஸ்டிக் கமெண்ட்ஸ், நார்சிஸ்டிக் தாட்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேவா? ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பீப்புள் ஆர் இர்ரேஷனல். ஓகே, ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபேர், லவ் அண்ட் வார்ன்னு சொல்லுவாங்க. லவ்வுக்கும் வார்க்கும் தான் அந்த கான்செப்ட் சூட் ஆகும். அதை எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. பாலிடிக்ஸ்லையும் சரி, எஜுகேஷன்லையும் சரி, அது ஸ்போர்ட்ஸ்லையும் சரி, எல்லாத்துக்குமே அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ஏகப்பட்ட ப்ராப்ளம், இஷ்யூஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அரசியலை எதிர்கொள்ளணும்னா அரசியல் ரீதியாக தான் எதிர்கொள்ளணும். அதை விட்டுட்டு தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி அதை எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக கொண்டு போய், ஸோ அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லியிருப்பார், இது 3 பேருக்குள்ள விஷயம், கோர்ட்டு, அந்த நடிகர், அந்த நடிகருடைய மனைவி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதை விட்டுட்டு ரொம்ப கீழ்த்தரமாக கொண்டு போகிறதும் சரி, அதுக்கு ஈடுக்கு செய்ய மற்றவங்க அதை முட்டு கொடுக்குறதும் சரி, முட்டுனா முட்டு முட்டு கொடுக்குறதும் சரி. ஸோ இது ஃபுல்லாக நார்சிஸ்டிக் விஷயங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இட் ஓன்ட் பி குட் அட் ஆல். தேட்ஸ் வை ஐ அன்இன்ஸ்டால் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. நம்மளுக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்கல. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சேலரி கரெக்டான டைமில் கிரெடிட் ஆக மாட்டேங்குது. ஸோ பெட்ரோல் தட்டுப்பாடாக என்ன அப்படின்னு அந்த மாதிரிக்குள்ள விஷயங்கள் பரவிட்டுருக்கு. ஸோ அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஸோ தனிப்பட்ட 2 பேருக்குள்ள விஷயங்களை வச்சு அதை ஃபுல்லாக பரப்பிக்கிட்டு மற்ற இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை ஹைட் பண்ணுறது நல்லது கிடையாது. ஸோ அந்த மாதிரிக்குள்ள வந்ததுன்னா நீங்களும் முட்டு கொடுக்க ட்ரை பண்ணாதீங்க, அவங்களும் திருந்தவும் மாட்டாங்க. ஏன்னா பீப்புள் ஆர் இர்ரேஷனல். உங்களை நோண்டணும்னு நினச்சேன்னா சின்ன ஒரு விஷயத்தை கூட எடுத்து நோண்டிட்டு தான் இருப்பாங்க. அது காமன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் எ கிரேட் டே.